எனக்கு பாரதி ராஜாவோட அறிமுகம். பாரதி ராஜா இப்ப பிலிம் லைன்ஸ்க்கே வரல. அவர் வந்து நாடகங்கள்லாம் போட்டிருந்தாரு. எப்படி 2 பேருக்கு அறிமுகமாச்சு. அவர் நாடகத்துக்கெல்லாம் நான் பிளேபேக் பாடுவேன், படத்துக்கு வரல அப்போ. அப்புறம் வந்து ஃப்ளூட் வாசிப்பேன். இதுவா நிறைய சம்பவங்கள் இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு நாடகத்துல பாரதி ராஜாக்கு மன்னிக்கணும் அவனு அப்படின்னு சொல்றேன், நெருங்கிய நண்பன். அதனால இல்லைன்னா அவரு இருந்தா மரியாதையா இருக்காது, அவனுக்கும் கோவம் வரும். நாடகத்துல வந்து அவருக்கு ஒரு ஜிப்பா தேவைப்பட்டது. அவங்ககிட்ட ஜிப்பாவே கிடையாது. அந்த ஜிப்பா இல்லாதனால என்ன பண்ணான்னா என் ஜிப்பா ஒன்று போட்டுக்கிட்டு நடிச்சுட்டு ஏதாவது கொடுத்துட்டாண்டா நாளைக்கு லாண்ட்ரி போட்டுன்னு சொல்லி கரெக்டா ஷாட்ல உணர்ச்சி வசப்பட்டு, ஷாட்னு சொல்றேன் பாருங்க, ஸ்டேஜ்ல ஒரு சீன்ல உணர்ச்சி வசப்பட்டு கிழிச்சிட்டான் சார். இன்னும் கொடுத்துட்டு இருக்கிறான் எனக்கு. ஆனா ஜிப்பாவுக்கு பதிலா ஒரு அருமையான கலைஞனை எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் இளையராஜா. ராஜையா என்ற நண்பரை எனக்கு அறிமுகப்படுத்தினதே வந்து பாரதி ராஜா. பாரதி ராஜா வந்து ஒரு நாள் ஊர் பக்கத்துல இருந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கப்பா. அவங்க 3 பேர் மியூசிஷியன்ஸ். மியூசிக் படிக்கல, ஆனா நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய ஞானம் இருக்கு. அவங்க ஏதாவது உங்ககிட்ட யூஸ் பண்ணிக்க முடியுமா அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. சரி அனுப்பு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த அனிருத்ரா என்கிட்ட ஹார்மோனியம் வாசிட்டு இருந்தாரு. நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு தடவை ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது அவங்க 3 பேர் வந்தாங்க. ரிஹர்சல் எல்லாம் முடிச்சுட்டு, சார் நீங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்கன்னு ராஜையா கேட்டேன். ஹார்மோனியம் வாசிக்கிறேன் சார். சரி வாசிங்கன்னா ஹார்மோனியம் கொடுத்துட்டேன். அவர் வந்து டபுள் ஹேண்ட்ல வாசிச்சார் ஹார்மோனியத்துல. டாக்டர் சிவாவேல் வந்து த லாராஸ் தீம் பியூட்டிஃபுல்லி ஹி பிளேட். ஹி செட் ஹி டிட்ன்ட் நோ மியூசிக். நான் மியூசிக் படிக்கவே இல்லைன்னாரு. அவர் வாசிச்சது பார்த்து எனக்கு இவர் எப்படியாவது நம்ம ட்ரூப்ல வச்சுக்கணுமே ஆசையா இருந்தது. ஆனா அனிருத்ரா ஏற்கனவே என் குரு மாதிரி அவர் இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன், ராஜா சார் இந்த மாதிரி இவர் என்கிட்ட வாசிக்கிறார், என்ன பண்றதுன்னு. சார் நான் கிட்டார் வாசிக்கிறேன் சார். அப்ப கிட்டார் வாசிக்கிறேன், வாங்க என்கிட்ட கிட்டாரிஸ்ட் கிடையாது, மேண்டன் பிளேயர் இருக்கான்னு சொல்லி அவர் கிட்டாருக்காக வச்சேன். இப்ப அவரோட எல்டர் பிரதர் பாஸ்கர் அவர்களும் அப்புறம் தம்பி அமர் அவர்களும் சும்மா அவரோட வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் மெல்ல மெல்லமா ராஜா அனிருத்ரா சார் வந்து கார்பரேஷன்ல ஜாப் வந்தது, அவர் போயிட்டாரு. அந்த இடத்துக்கு வந்து ராஜா வந்துட்டாரு. அப்புறம் கிட்டார் வாசிக்க வந்து அமர் வந்துட்டாரு. அப்புறம் பாங்கோஸ் வாசிக்க வந்து பாஸ்கர் சார் வந்துட்டாரு. நாங்க காஷ்மீர் தவிர கல்கத்தால இருந்து கன்னியாகுமரி வரலாம் ஏறத்தாழ ஒரு 1000 ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். மெட்ராஸ்ல நாங்க ப்ரோக்ராம் பண்ணாத சபையே கிடையாது. ஆராதனா கீராதனை சாங்கெல்லாம் பிச்சு வதறி பாடுவோம். ராஜாவோட ஹார்மோனியம் ஒண்ணு இருந்தா போதும், மொத்தம் ப்ரோக்ராமே பண்ணலாம். அப்படி இருந்த இளையராஜா, அப்ப ராஜா தான், இளையராஜா இல்ல. அவரு எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்து அவரு ரொம்ப செல்ஃப் மேட் பர்சனா ராட்சச சாதனை பண்ணி இன்றைய தினம் வந்து உலகம் எல்லாம் திகழும் வழியில் வந்து ஒரு மாஸ்ட்ரோ இன்டர்நேஷனல் சிம்பனி கம்போசரா வந்திருக்காருன்னா அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். எனக்கு ரொம்ப பெருமை. ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் த கிரேட் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் கொடுத்தது எனக்கு வந்து பாரதி ராஜா. அவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்.